திருப்புவனம் அஜித்குமார் மரண வழக்கில் தற்பொழுது கைதான போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. மாரிச்சாமி, வணக்கம். தொடர்ந்து விசாரணையினுடைய தகவல் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழகத்தையே உலுக்கி வரும் அந்த மரண செய்தியானது திருப்புவனம் அஜித்குமார் போலீஸ்காரர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு விசாரணை இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வர இருக்கிறது. இந்த வழக்கு விசாரணைக்காக அந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் போலீஸ்காரர்கள் 5 போலீஸ்காரர்கள் மதுரை மாவட்ட நீதிமன்றத்துக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வழக்கை தற்போது சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கிறது. சிபிஐ மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்திலும் திருப்புவனம் அந்த மடப்புறம் பகுதியிலும் அவரை எங்கெங்கெல்லாம் காவல்துறையினர் அந்த போலீஸ்காரர்கள் தனிப்படையினர் கூட்டி சென்று அவரை அடித்து துன்புறுத்தினார்கள், எங்கெல்லாம் அவரை அழைத்து சென்றார்கள், எந்த வாகனங்களில் அழைத்து சென்றார்கள், அதுபோக அவர்களது வீடு, அவரது தாயார், அந்த கோவிலின் அந்த மடப்புறம் காளியம்மன் கோவிலை சுற்றி உள்ள பகுதிகளில் இருந்தவர்கள், இவர்களெல்லாம் சிபிஐ விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணையை ஓரளவு விசாரணையை முடித்து வைத்திருக்கிறார். இந்த வழக்கு விசாரணையை குறிப்பாக மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இந்த வழக்கு விசாரணையில் இந்த கைதாகி உள்ள 5 போலீஸ்காரர்களும் இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மதுரை மத்திய சிறையிலிருந்து மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் பொழுது இவர்கள் சார்பில் ஏதாவது ஜாமீன் கோரிய மனுக்கள் தாக்கல் செய்யப்படலாம். இல்லாவிட்டால் இவர்களுக்கு காவல் நீட்டிப்பு, அதாவது நீதிமன்ற காவல் நீட்டிப்பு செய்யப்படலாம். மேலும் சிபிஐ தரப்பில் ஏதாவது இவர்கள் நீதிபதியிடம் சொல்ல விரும்பினால் அல்லது இவர்களிடம் ஏதாவது விசாரணை செய்ய விரும்பினால், இவர்களை கஸ்டடி எடுத்து விசாரிக்க விரும்பினால் அந்த கஸ்டடி மனுவானது இன்று தாக்கல் செய்யப்படலாம். இதுவெல்லாம் வழக்கு விசாரணையின் போதுதான் தெரிய வரும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.